1982ல கையில 5 பைசா கூட இல்லாம அடுத்து என்ன தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறதுன்னு கூட தெரியாம இருந்த ஒருத்தர் 1992ல அம்பானியை விட அதிகமாக வருமான வரி கட்டக்கூடிய ஆளாக மாறுறாரு. அதே நபர் 2002 தொடங்குவதற்கு முந்தைய இரவுல ஒரு கைதியாக அரசு மருத்துவமனை நாற்காலியில உட்கார்ந்திருந்தபடியே பக்கத்துல யாருமே இல்லாம இறந்து போறாரு. வாழ்க்கை எல்லாருக்குமானது. அதுல இருந்து நாம என்ன எடுக்கிறோம், என்ன கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்பவே முக்கியமானது. இதற்கு வெளியே எங்கெங்கோ போயிட்டு வந்து பெரிய சரித்திரத்தை எல்லாம் கிளறி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஊர்லயே நம்ம பக்கத்திலேயே அப்படி நிறைய கதைகள் இருக்கு. அப்படி ஒரு கதை தான் அர்ஷத் மேத்தாவுடையது. I am saying, Baba, you are fighting for me. I am here. I am prepared to come forward. You just work out. Just spare your person and let's sit together. பொதுவா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்ல, ஆனா லைட்டர் பாக்கெட்ல வச்சிருக்கேன் கொளுத்தி போடுறதுக்கு. It is not the Harshad Mehta scam. It is a PV Narasimha Rao scam. ஹர்ஷத் மேத்தா அப்படிங்கிற பேரை எனக்கெல்லாம் ஆயுளுக்கும் மறக்காதுங்க. ஏன்னா இப்போ வேணும்னா 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய தொகையா கருத முடியாம இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் 1992ல் 500 கோடி உலகமாக அமௌண்ட்ல அதற்கு எத்தனை சைபர்னு கூட பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே அதற்கு எத்தனை சைபர் இருந்திருக்கும் அப்போ யோசிக்கவே முடியல. பட் இப்போ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு எல்லாமே. அப்படி ஒரு சம்பவம் தான் அது. அப்படி ஒரு அதிர்ச்சி அது. தினமும் நாளிதழ திறந்தாலே அந்த செய்தி தான் தலைப்பில் இருக்குமா. அப்போ ஒவ்வொரு நாளும் கோடிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா. புதிதா பெயர்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு ஒரு நாள் அன்னைக்கு பிரதமராக இருந்த PV நரசிம்மராவுக்கும் இந்த விவகாரத்திற்கும் தொடர்பு இருப்பதாக புகழ்பெற்ற வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி பேட்டி கொடுக்கிறாரு. அதுதான் எல்லாருக்குமே பேரதிர்ச்சியா இருந்திருக்கு. அது யாருமே எதிர்பார்க்காத செய்தியாகவும் இருந்திருக்கு. நரசிம்மராவ் பேசவே மாட்டாரு. அவரெல்லாம் இந்த விவகாரத்துல தொடர்புன்னு தகவல் வந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த காலகட்டத்துல. நடந்தது என்ன? யார் இந்த அர்ஷத் மேத்தா? பொதுவா பங்கு சந்தை அப்படிங்கிறது அறிவாளிகள் புழங்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்போது கூட பங்கு சந்தைகளை தொடர்ந்து முதலீடு செய்பவங்க பலருக்கும் முழுமையாக எதுவுமே தெரியறதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏதோ பங்குகளை வாங்குவாங்க, அதோட விலை அதிகமானதும் விற்பாங்க, அதுல வர்ற லாபத்தை நமக்கு புரோக்கர் கமிஷன் போக தருவாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுல தான் முதலீடு செய்வதும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பங்குடைய விலை எப்படி ஏறுது, ஏன் இறங்குது அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாம பணம் போட்டோமா லாபம் வந்துச்சா அப்படிங்கிற மனநிலையில இயங்குபவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க இந்த காலகட்டத்துல. கூகுள்ல தேடினாலே பங்கு சந்தை குறித்த தகவல்கள் எல்லாமே நம்ம கைக்கு வந்து கொட்டிடுது. இருந்தாலும் இப்போதும் கூட கண்மூடித்தனமாக வர்த்தகத்துல ஈடுபடுவது நடக்கும்போது ஒரு கரும்பலகையில சாக்பீஸ் வச்சு இந்த பங்கின் விலை இப்போ இவ்வளவு ஏறி இருக்கு, இவ்வளவு இறங்கி இருக்கு அப்படின்னு எழுதிக்கிட்டு இருந்த 1980களை யோசிச்சு பாருங்க. ஒரு தகவல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரவே பல மணி நேரம் ஆகும். இப்போ கணினி மற்றும் மொபைல்ல இங்க என்ட்ரி செஞ்சா எங்கிருந்து வேணாலும் உடனே நம்மளால பார்த்துக்க முடியுது. ஆனா அந்த காலகட்டத்துல எல்லாமே பேப்பர் தான். அது போக எழுதி தான் ரிஜிஸ்டர்களை அடுக்கி வைப்பாங்களாம். ஒரு விஷயத்த கிராஸ் செக் பண்ணணும்னாலும் கூட மொத்த ரிஜிஸ்டர்களையும் புரட்டணுமா. அப்படியான காலத்துல அடுத்து வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு கூட தெரியாம இருந்த அர்ஷத் மேத்தா அப்படிங்கிற குஜராத்காரர் ஷேர் மார்க்கெட்ல வேலைக்கு சேர்றாரு. பங்கு சந்தை எப்படி இயங்குது அப்படிங்கிறத மெல்ல மெல்ல கத்துக்கிறாரு. ஆரம்பத்துல ஒரு முதலாளிக்கு கீழே ஜாபராக இருந்தவர் சிறிது காலத்துல தனி நிறுவனம் தொடங்குறாரு. எந்த பங்கு எப்ப ஏறணும் எப்ப இறங்கணும்னு சொல்லிட்டு சிலர் முடிவு செய்யறத கவனிக்கிறாரு. ஒரு நிறுவனம் தம்முடைய பொருட்களுடைய விலையை கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அது விற்பனையாகும் விகிதம் குறைஞ்சு போயிடும். அப்போ பங்கு சந்தையில மதிப்பும் குறையும். நாம அதே பங்குகளை அதிக அளவு விலைக்கு வாங்கி வச்சிருந்தா அடுத்த விலை குறையும் போது நமக்கு நஷ்டமாகும். ஆக அந்த நிறுவனம் தம்முடைய பொருட்களுடைய விலையை எப்ப கூட்ட போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருந்தா அப்படி பொருட்களுடைய விலையை ஏற்றுவதற்கு முந்தைய நாள் நம்ம வசம் இருக்கக்கூடிய பங்குகளை அதிக விலைக்கு வித்துட்டா அதை வாங்க போறவங்களுக்கு நஷ்டம், ஆனா வித்தவங்களுக்கு லாபம். எல்லாமே சரி, ஆனா விலை கூட்டுவதை எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது? அங்கதான் மோசடி ஆரம்பிச்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துல பெரிய பதவியை வகிக்கக்கூடிய ஒருவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டா நிறுவனம் எப்போ என்ன முக்கிய முடிவை எடுத்தாலும் முன்கூட்டியே தகவல் வந்துடும். அதற்கேற்ப பங்குகளை வாங்கலாம், விற்கலாம், லாபம் பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, ஒருவேளை அந்த நிறுவனத்துல வேலை நிறுத்தம் நடக்க போகிறது அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அங்க தயாரிப்பு நடக்காத பட்சத்துல நிச்சயம் விற்பனையும் தானாக குறையும் இல்லையா, அதை தெரிஞ்சுக்க முடியும். அது போன்ற நேரங்கள்லயும் சம்பந்தப்பட்ட பங்குகளை முன்கூட்டியே விற்று லாபம் பார்க்கலாம். உள்ளடி வேலைகள் ஒரு சாம்பிள் தான். சொல்லப்போனா இது ரொம்பவே சின்ன லெவல் ஊழல். குறைந்த அளவு லஞ்சம் கொடுத்து இது மாதிரியான மோசடிகள் நடக்கும். அடுத்த லெவல் மோசடியை பார்ப்போமா? உண்மையில உற்பத்தி எதுவுமே செய்யாம ஒரு தொழிலாளி கூட வேலை செய்யாத பட்சத்துக்கு 10க்கு 10 வாடகை அறைய பிடிச்சு அதை ஒரு நிறுவனமா பதிவு செஞ்சு அதன் பெயர்ல சில 100 ஷேர்களை ஒருவர் வாங்குறாரு. அடுத்த 10 நாட்கள்ல அந்த பங்குகளுடைய மதிப்பு கூடுது.
தொடர்ச்சியாக அந்த பங்குகள் அதிகமாக விற்கப்படுது. பங்குகளுடைய விலையும் நிதானமாக ஏறுது. ஏதோ புது நிறுவனம் மாதிரியான ஆர்வம் மற்றவர்கள் மத்தியில நிலவ ஆரம்பிக்குது. இப்போ அந்த பங்குகளை வாங்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த பங்குகளுடைய விலை ராக்கெட் வேகத்துல அதிகரிக்குது. எல்லாருமே அந்த பங்குகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதன் விலை உச்சத்துல இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் தன்வசம் இருக்கக்கூடிய அந்த பங்குகளை மொத்தமா விற்கிறாரு. இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எவன்டா அவன் இந்த நேரத்தில் இந்த பங்குகள் எல்லாத்தையும் விற்கிறான், லூசு பையன் அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுநாள்ல இருந்து அந்த நிறுவன பங்குகளுடைய விலை குறைய ஆரம்பிக்குது. கடைசியில ஏறியதை விட வேகமா இறங்கி ஜீரோவுக்கு வருது. அப்புறம் தான் தெரிய வருது அது ஒரு மோசடி வேலை அப்படின்னு. அப்படி ஒரு நிறுவனமே கிடையாது அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பேரதிர்ச்சி. இப்போ ஒரு நிறுவனத்தை வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி இணையம் வழியா அந்த நிறுவனத்தை ஆதி முதல் அந்த வரைக்கும் நம்மளால அலசி பார்த்துட முடியும். கூகுள் இருக்கு நம்ம கையில. ஆனா அன்றைய காலகட்டத்துல ஒரு நிறுவனம் நிஜமானதா டம்மியானதா எந்த மாதிரி இருக்கும் அந்த நிறுவனம்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வசதி இல்ல. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த போலி நிறுவனம் வந்த தடமும் தெரியாம போன தடமும் தெரியாம மறைஞ்சு போயிடும். அதோட அப்போது இருந்த விதிமுறைகளும் கூட நிறைய ஊழல்களுக்கு சாதகமாகவே இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் புரோக்கர்களுடைய ராஜ்யம் தான். எல்லா ஓட்டைகளையும் ஹர்ஷத் மேத்தா பக்காவாக பயன்படுத்தினாரு. 2 வருடங்கள்ல கோடி கோடியா பணம் குவிச்சாரு. அவர் எந்த ஷேரை வாங்க சொல்றாரோ அதன் விலை கூடுது, எதை விற்க சொல்றாரோ அதன் விலை மறுநாளை குறையுது. மும்பை ஷேர் மார்க்கெட் மட்டுமில்ல, இந்திய ஷேர் மார்க்கெட்டுடைய ராஜாவாக வலம் வர ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா பாலிவுட் சினிமாவில் அமிதாப் பச்சன் எப்படி யாராலையுமே அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டாராக இருந்தாரோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் தான் ஹர்ஷத் மேத்தா. இந்திய பங்கு சந்தையை 4 இலக்கம் தாண்டி கொண்டு போனதிலையும் ஹர்ஷத் மேத்தாவுடைய பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஹர்ஷத் மேத்தா திருப்தி அடையலைங்க. அவருடைய அடுத்த இலக்கானது மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டுக்கு முன்னால ஷேர் மார்க்கெட் பெருசு இல்ல. மணி மார்க்கெட்டுல எல்லாராலையுமே தடம் பதிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெளிநாட்டு வங்கியான சிட்டி பேங்க் தான் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. அந்த நிறுவனம் வேறு யாரையுமே எளிதா உள்ள நுழையவே விடல. குறிப்பா ஹர்ஷத் மாதிரியான வெளியாள்கள் வருவதை கடுமையா எதிர்த்தாங்க. அவருக்கு எதிராக காய்கள் நகர்த்தினாங்க. ஆனாலும் ஹர்ஷத் உள்ள நுழைஞ்சாரு. அங்கதான் பிரச்சனையும் உள்ள நுழைய ஆரம்பிச்சது. மணி மார்க்கெட்டை பொறுத்த வரையில புரோக்கர்களுடைய ரோல் ரொம்பவே முக்கியமானது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரியான ஒரு பெரிய வங்கி சின்ன சின்ன வங்கிகளுக்கு கடன் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நேரடியா ஒரு சின்ன வங்கிக்கு கடன் கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அப்போதெல்லாம் நேரடியா கடன் கொடுக்கக்கூடிய சிஸ்டமே இல்லை இல்லையா. ஸோ இடையில புரோக்கர்கள் இருப்பாங்க. அங்கதான் ஹர்ஷத் வராரு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 500 கோடியே கடனா தராங்க அப்படின்னா அதற்கான வட்டி எவ்வளவு, எத்தனை நாள்ல திருப்பி தரணும் அப்படிங்கிற முடிவு செய்யறது எல்லாமே புரோக்கர்கள் மூலமாகத்தான். இந்த கடன் தொகையை வாங்கி கொடுத்து அதை திரும்ப வாங்கி தருவதும் புரோக்கர்களுடைய பொறுப்பு தான். சொல்ல போனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த 500 கோடி ரூபாய்க்கான காசோலையை கொடுப்பதே ஹர்ஷத் அப்படிங்கிற புரோக்கர் கிட்ட தான். இந்த இடத்துல தான் ஹர்ஷத் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டேட் பேங்க் தரக்கூடிய 500 கோடி ரூபாயை உடனே கடன் வாங்கக்கூடிய சின்ன வங்கிக்கு தராம அந்த பணத்தை அப்படியே ஷேர் மார்க்கெட்ல போடுவாரு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான், அவர் முதலீடு செய்யக்கூடிய பங்குகள் எல்லாமே நல்லா தான் விற்கும். அப்புறம் என்ன, பெரிய தொகையை போட்டு பெரிய லாபம் பார்த்துருவாரு. அந்த லாபம் கைக்கு வந்தவொடனே ஷேர் மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து சின்ன வங்கி கிட்ட கொடுத்துருவாரு. அதாவது தன்னுடைய பணத்தை முதலீடு செய்யாமலேயே பெரிய லாபத்தை பார்க்கறது தான் ஹர்ஷத்துடைய யுக்தியே. அவர் இப்படி முதலீடு செஞ்சதெல்லாம் மக்களுடைய பணம், அதுதான் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மக்கள் பணம் டெபாசிட் செய்வாங்க. அந்த பணத்தை புரோக்கர் அப்படிங்கிற பேர்ல வாங்கிட்டு இவர் ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்வாரு. அவர் விற்கக்கூடிய பங்குகளை வாங்குவதும் மக்கள் தான். இதனால ஒரு பக்கம் லாபமும் இன்னொரு பக்கம் புரோக்கிங் கமிஷனும் வரும். ஒரே கலர்ல 2 மங்கா. அப்போல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கடன் தொகையை பெற்றதும் சம்பந்தப்பட்ட சின்ன வங்கி ஒரு ரசீது தரும். இதுதான் மொத்த ரெக்கார்டே. அந்த ரசீதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் யார் நிர்வகிக்கிறாங்களோ, அதாவது அங்க இருப்பாங்க இல்லையா கொஞ்சம் தலைமை நிர்வாகியா, அவங்களையும் தன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கிறாரு ஹர்ஷத் மேத்தா. ஆக ஹர்ஷத் எப்போ பணம் தந்தாலும் பிரச்சனை இல்லை. அதான் கணக்கு எழுத ஆள் இருக்கே. அப்படி ஒருத்தர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஹர்ஷத் பெற்ற 500 கோடி ரூபாய் தான் தன்னுடைய அனைத்து மோசடிகளும் வெளியே வர காரணமாக அமையுது. இது தொடர்பாக விவரம் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா மூலமா லீக் ஆகி ஒரு சரித்திரத்துக்கு முடிவுரை எழுத ஆரம்பிக்குது. இந்த ஹர்ஷத் மேத்தாவுடைய கதையை கேட்ட எல்லாருக்குமே கண்டிப்பா இவர் ஒரு பெரிய ஹீரோப்பா, வேற லெவல் பண்ணிட்டாருன்னு தான் தோணும். ஆனா பாருங்க, அடிப்படையில் இவர் பண்ணது மிகப்பெரிய ஊழல். I don't need money. And it becomes, it starts giving you negative effect than the positive. I don't want to pass on that poison to my